If A cross A has 16 elements, S equal to A comma B belongs to A cross A. A with less than B, minus 1 comma 2 and 0 comma 1 are the two elements of S. Then find the remaining elements. இதில் A வந்து B விட லெஸ்ஸராக இருக்குன்னு சொல்கிறோம். மைனஸ் 1 கமா 2ங்கும்போது மைனஸ் 1 2 விட லெஸ்ஸராக இருக்குது. 0 கமா 1 அப்படிங்கும்போது 0 வந்து 1 விட லெஸ்ஸராக அந்த கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஏங்கிற வேல்யூ இந்த கொடுத்த அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். அப்போ A அப்படிங்கும்போது லீஸ்ட் நம்பர் -1, அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்தது 0, அடுத்தது 1, அடுத்தது 2. இப்போ A கிராஸ் A அப்படிங்கும்போது ஏவையும் மல்டிப்ளை பண்ணுறோம். கொடுத்த நம்பர்லாம் ஆர்டர் எழுதிட்டேன். இப்போ A கிராஸ் A அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ ஏற்கனவே தெரியும், -1, 0, 1, 2. இப்போ இன்ட்டுன்னு போட்டு திரும்ப ஏவோட வேல்யூ எழுதிக்கிறேன். -1, 0, 1, 2. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 4 × 4 16 எலிமெண்ட்ஸ் வரும். A கிராஸ் A கண்டுபிடிக்கிறேன். ஏவோட வேல்யூ -1, 0, 1, 2 இன்ட்டு திரும்ப ஏவோட வேல்யூ -1, 0, 1, 2 எழுதிக்கிறேன். இப்போ A கிராஸ் Aங்கும்போது -1ஆல் மல்டிப்ளை பண்ணி -1, -1 எழுதிக்கிறேன். -1, 0, -1, 0 வருது. -1, 1, -1, 2 இதே மாதிரி 0வால் மற்ற எலிமெண்ட்ஸால் மல்டிப்ளை பண்ணேன். 4 × 4 அப்படிங்கும்போது 60 எலிமெண்ட் கிடைக்குது. நம்ம கண்டிஷன் A வந்து Bயை விட கம்மியாகணும். அப்போ முதல் எலிமெண்ட் A நத்தம், ரெண்டாவது எலிமெண்ட் B நத்தம். இப்போ -1, -1போது முதல் எலிமெண்ட் ரெண்டாவது எலிமெண்ட்டு கம்மியாக அப்போ விட்டுருங்க. அடுத்தது -1, 0ங்கும்போது -1 0விட லெஸ்ஸர் தான், அப்போ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது -1, 1 அதுவும் பார்த்தீங்கன்னா -1 1 விட கம்மி எடுத்துக்கலாம். -1 2 அதுவும் எடுத்துக்கலாம். 0 -1 எடுக்க முடியாது, 0 0 எடுக்க முடியாது. 0, 1 0 வந்து 1ஓட கம்மி எடுத்துக்கலாம். 0 வந்து 2ஓட கம்மி அதை எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் வராது. அப்போ 1, 2ங்கும்போது 1 வந்து 2ஓட கம்மி அதை எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் வராது. இப்போ நமக்கு என்ன எலிமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். -1, 1 வருது, -1, 0 வருது, -1, 2 வருது, 0, 1, 0, 2, 1, 2. இப்போ A வந்து லெஸ் தேன் B அந்த கண்டிஷன் படி உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். நமக்கு மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் வருது. இதில் அவங்க கொடுத்துக்கிறது -1, 2 ஏற்கனவே அது இருக்குது, 0, 1 இருக்குது. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது -1, 0, -1, 1, 0, 2, 1, 2. அப்போ தேர்ஃபோர் இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் போட்டு இந்த 4 எலிமெண்ட்ஸ் எழுதிடணும். அவ்வளோதான் ஆன்சர்.